வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, வெப்சைட்ஸ், ரேடியோ, புகைப்பட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஸ்டேஜில் ரொம்ப பெருமையாக, ரொம்ப தைரியமாக, ரொம்ப சந்தோஷமாக முன்னாடி நின்றுருக்கேன். முதல் பஸ்வீட்டில் சொன்ன மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறோம், அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நம்ம எல்லாருமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கு. ட்ரெயிலர் பார்த்தீங்க, நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. பட் எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாத்தையும் அடுத்தது இந்த கொஸ்டின் ஆன்சர் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு வருஷமா ஒரு கனவு மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ணப்படும். முருகன் சார் சொன்ன மாதிரி இன்னொரு படம் கிடையாது. மறுபடியும் வந்து அடுத்த படமே இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ல, இந்த மாதிரி ஒரு டீமோட வந்து பண்ணிட முடியாது. ரொம்ப ரேராக இது மாதிரி ஒரு படம் பண்ண முடியும். உதயநிதி சார் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். ஆளுநர் டைம்ல ஐஸ்லாண்டில் ஷூட்டிங் இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஆரம்பிச்சது. முருகன் சார் இங்கே வர மாதிரி இருக்காரு, என்னோட இங்கே ரெடியா நம்ம வந்து ஒரு படம் பண்ணிடலாமா, நான் எப்படியாவது முருகன் சார் பிடிச்ச ஒரு சூப்பர் படம் கொடுத்துடலாம், ரஜினிக்கு அப்புறம் ஒரு படம் வருது, நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு யோசிக்கிறாரு, வீட்டில் கேட்டு சொல்லுவாங்க, இல்லை அங்கேயே ஐஸ்லாண்ட்லேயே தலையாட்டிட்டாரு. அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். ரஜினிக்கு அப்புறமா அடுத்த லெவல், அடுத்த படம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பண்றாரு. என்னவா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பிரமாதமான ஒரு 3 ஸ்கிரிப்ட் இருந்தது. ரொம்பவே பிரமாதமான ஒரு 3 ஸ்கிரிப்ட் இருந்தது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு 7ஆம் அறிவு அப்படின்னு பண்ணதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து எங்களெல்லாம் பயமுறுத்தின ஹாரிஸ் சார். ரொம்ப ஹாப்பி சார், நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்தோம். அதை ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ரொம்ப குதிக்காதீங்க. பிரச்சனை நீங்க தான் ஆரம்பிக்குது. அடுத்த லெவலுக்கு போறதுதான் வந்து கத்தி வச்சுட்டே இருப்பாங்க சார். இது வந்து பார்த்தா ரஜினிக்கு தான் எப்படிதான் பார்த்தாரு, அங்கே போகணும் சார், அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க. 5-6 வருஷம் நீங்க கேட்டது பண்ணிட்டீங்க, ஹிந்தியெல்லாம் போய் அங்கே ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்க, அவங்க சர்வீஸ் பண்ணிட்டீங்க, நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ரஜினிக்கு அப்புறமா சாதாரண இருக்கக்கூடாதுன்னு எங்களை மிரட்டி விடாது